அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய தன்மைகளை விவரித்து கூறக்கூடிய ஆயத்துல் குர்சியை தான் பார்க்க போகிறோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினது வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذ்னிஹ் يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரிய தெய்வம் வேறு இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன், என்றும் நிலைத்திருப்பவன். சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை பீடிக்கா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? படைப்பினங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான். அவனுடைய ஞானத்தில் இருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதனையும் அவர்கள் சூழ்ந்தறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் அடைய வளைந்து கொண்டுள்ளது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது. அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கும்போது, வசிய குர்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்சி என்பது அவனின் பாதத்தின் தலமாகும். அர்ஷ் என்பதன் பெருமதி பற்றி அல்லாவை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார் என கூறினார்கள். சுபஹானல்லாஹ். வல்ல ரஹ்மானினுடைய அர்ஷ் அதை பற்றி விவரிக்க எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வல்ல ரஹ்மானே அதை முழுமையாக அறிந்தவன். அல்ஹம்துலில்லாஹ்.